யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. என்ன பங்கு வழக்கம் போல கிளம்பியாச்சு போல. ஆமா பெருசி, காலேஜ்ல ஒரு சின்ன ஒர்க், அதான் அர்ஜென்ட்டா போக வேண்டியது இருக்கு. 15 மினிட்ஸ் தான், முடிச்சிட்டு உடனே வந்துருவேன். சரி பங்கு, போய் வேலையை முடிச்சிட்டு வாங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல, அவனை நாங்க பாத்துக்கிறோம். இல்ல பெருசி, அவன் கூட அவன் அம்மாவும் இல்ல. நானும் வேலை வேலைன்னா ஓட முடியாது. இனிமே அவன் தான் எனக்கு எல்லாமே. அதனால என் வேலை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிட்டு நான் இங்க வந்துடுறேன். சரி பங்கு, போயிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். அடே குட்டி பையா, உங்க டேடா வேலைக்கு போறாராம். எங்க எங்க பாய் சொல்லு பார்க்கலாம். அச்சச்சோ, எதுக்காக அழுகிறான்? ஒருவேளை அவனுக்கு திரும்பவும் பசிக்குமோ? அடே குட்டி பையா, எதுக்கு அழுகுறீங்க? இப்பதானே பால் குடிச்சீங்க, என்னாச்சு உங்களுக்கு, என்ன வேணும்? டேய் குட்டி, அழக்கூடாது அழக்கூடாது, என் செல்லம்ல. நீ எவ்வளவு நேரம் நல்லா தான் இருந்தான், திடீர்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். ஒருவேளை எறும்பு ஏதாவது கடிச்சிருக்குமோ? அவங்க கையில எல்லாம் இருக்கான், எறும்பு எப்படி கடிச்சிருக்கோம்? டேய் தங்கம், அழக்கூடாது. என்ன வேணும் தங்கத்துக்கு? நீ செல்லக்குட்டி, அழாதடா, எதுக்கு அழுகுறீங்க? சிஸ்டர், ஒருவேளை அவனுக்கு பசிக்கும் போல, நீங்க ஃபீட் பண்ணுங்க, நான் வெளியே நிக்கிறேன். என் செல்லம்ல, அழக்கூடாது அழக்கூடாது, என்ன பசிக்குதா? ஏய் தங்கம், என்னாச்சுமா? இவன் ஏன் இன்னும் அழுகி நிப்பாட்ட மாட்டேங்கிறான்? தெரியலையேமா, ஃபீடும் எடுத்துக்க மாட்டேங்கிறான். டேய் தங்கம்ல, அழக்கூடாது அழக்கூடாது, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. நான் வேணா இவனுக்கு ஏதாவது டாய்ஸ் எடுத்துட்டு வரவா? டேய் செல்லம், இரு, இப்ப அத்தை வந்துடுறேன். இங்க பாரு, இங்க பாரு, பாய் பாரு, இங்க சிரிங்க சிரிங்க. அழுக கூடாதுடா செல்லம். என்னாச்சுக்கா, ரொம்ப நேரம் அழுதுட்டே இருக்கான். அழுகையும் நிறுத்தாம இப்படி பாலும் குடிக்காம இருந்தா குழந்தை என்னத்துக்கு ஆகுறது? ஒருவேளை அவங்க அப்பா தூக்கணும்னு நினைக்கிறானோ? அட ஆமால, பங்கு கிட்ட தானே இவன் சமாதானம் ஆவான். பங்கு, பங்கு, உள்ள வாங்க. பெருசி, என்னாச்சு? பங்கு, உள்ள வாங்க. என்னாச்சு? ரொம்ப நேரமா அழகே நிறுத்தாமே இருக்கான். சிஸ்டர், நீங்க ஃபீட் பண்ணலையா? இல்ல பிரதர், அவன் குடிக்க மாட்டேங்கிறான். ஒருவேளை நீங்க தூக்கணும்னு ஆசைப்படுறானோ என்னமோ, நீங்க தூக்கி பாருங்க. டேய் செல்லம், உனக்கு என்னாச்சு? இங்க வாங்க, அப்பா கிட்ட வாங்க பார்க்கலாம். டேய் சூர்யா செல்லம், இப்ப எதுக்கு அழுகுறீங்க? அழக்கூடாது அழக்கூடாது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, அத்தை உங்களுக்கு பால்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்க. என் தங்கோல, அழாதீங்கடா செல்லம். அட பங்கு, உடனே சவுண்ட் போடுறேன் பாருங்க. டேய் நடிப்புக்காரன்டா நீ. அப்பா தூக்குனதும் உடனே சமாதானம் ஆயிட்ட. இவ்வளவு நேரம் அழுது அழுது எங்களை என்ன அப்பாடு படுத்துற? டேய் சத்தத்தை பாத்தீங்களா? டேய், உன் ஐடியா எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சுடா. உங்க அப்பா கிளம்புறான்னு சொன்னதும் அழுது நிக்க வச்சுட்ட. சூர்யா, அப்பாக்கு ஒர்க்குக்கு டைம் ஆயிருச்சு. நீங்க கொஞ்ச நேரம் அத்துக்கிட்டே இருங்க, நான் போயிட்டு உடனே வந்துடுவேன். பங்கு ரொம்ப விவரமா தான் இருக்கான். ஆமா ஆமா, அப்படியே உங்க அம்மா மாதிரி. கரெக்ட் தான் பங்கு, அவனுக்கு என்ன வேணுமோ அது அவனுக்கு நல்லா தெரியுது. சரி கொடுங்க, அவன் தான் சமாதானம் ஆயிட்டான்ல, நீங்க கிளம்பணும்ல, ஏற்கனவே டைம் ஆச்சு. சரி பெருசி, நீ பத்திரமா பாத்துக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பங்கு. நீங்க இவனை பத்தி எந்த கவலையும் பட வேண்டாம். நீங்க உங்க ஒர்க்கு மட்டும் டென்ஷன் இல்லாம பாருங்க. டேய் சூர்யா, அத்தைக்கு தொந்தரவு கொடுக்காம அவங்க கிட்ட சமத்தா இருக்கணும். அங்கு அவன்கிட்ட நீங்க பேசிட்டே நின்னீங்கன்னா அவன் இப்படியே உங்களை பார்த்துட்டே இருப்பான். என்கிட்ட கொடுத்துட்டு கிளம்புங்க. அடே, திரும்பவும் அழ ஆரம்பிச்சிட்ட. இதெல்லாம் ஆகாது பங்கு, தூக்குங்க. மச்சான், இவன் நம்மள வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏ தங்கம், என்ன பண்றீங்க நீங்க? எதுக்கு அத்துக்கிட்ட போனா அழுகுறீங்க? அதானே, நான் என்ன அவ்வளவு கொடூரமாவா இருக்கேன்? டேய் சூர்யா, குழந்தைங்க யார் கைக்கு நல்லா பழகுதோ அவங்க கிட்ட தான் அதிக நேரம் இருக்க ஆசைப்படும். அதுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். பங்கு ரைட்டு, இனி நீங்க வேலைக்கு போன மாதிரிதான். பேசாம ஒண்ணு பண்ணுங்க, வேலையை போஸ்ட்போன் பண்ணிருக்கேன். நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா அர்ஜென்ட் ஒர்க் ஆச்சே. இவன் ஒரு 10 நிமிஷம் தூங்குனான்னா அந்த கேப்ல போயிட்டு வந்துருவேன். அண்ணே, எப்படி இன்னும் கொஞ்ச நேரம் தான் முழிச்சிட்டு இருப்பான், அப்புறம் அவனுக்கே தூக்கம் வந்துடும். தூங்கினதுக்கு அப்புறம் நீங்க போயிருங்க. ஹாய் அதித்தி குட்டி, இன்னைக்கு என்ன மேடம் ரொம்ப டல்லா இருக்கீங்க? அது வந்து அங்கிள், நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். பாரா, சாரியா? எதுக்கு? அது வந்து அது அங்கிள், நீங்க நானும் நீங்களும் பேசிக்கிறது அம்மாக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, ஆனா அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன். அச்சச்சோ, ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டீங்களா? டே அஜய், சின்ன பிள்ளைங்க சகவாசங்கிறது கரெக்டா இருக்கு. இப்ப வீட்ல போட்டு கொடுத்துட்டா அவங்க எப்படியும் நம்மள இங்க தேடி வருவாங்க. ஆமா தங்கம், எதுக்காக அம்மா கிட்ட சொன்னீங்க? அங்கிள், அம்மா என்ன பொய்யே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் பொய் சொன்னா சாமி கண்ணு குத்துமா. அதான் நைட்டே தூங்கும்போது சாமி கண்ணு குத்தி
அச்சோ சாரிலாம் வேண்டாம். நீங்க ரொம்ப குட் கேர்ள். அதனாலதான் அம்மா கிட்ட சொல்லிருக்கீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா ஆமா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை எங்களுக்கு தான். இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல நான் ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டேல. சாரி அங்கிள். ஐயோ அதித்தி குட்டி, பரவாயில்ல விடுங்க. உங்களுக்கு என்ன கோவமே வரலையா? நான் எதுக்கு உங்க மேல கோவப்பட போறேன்? நிஜமா என்ன கோவமே இல்லையா? அட இல்லடா தங்கம். அப்போ என் கூட சண்டை போட மாட்டீங்கல்ல? நான் உங்க கூட ஃபைட் எல்லாம் போட மாட்டேன். நான் ஃப்ரெண்ட் இல்ல. சரி அதித்தி குட்டி, உங்க மிஸ் எங்க? டேய் எதுக்குடா இப்ப அதெல்லாம் கேக்குற? டேய் நடிக்காதடா. நீ அந்த பொண்ணை தேடுறன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரகுவும் அவங்க ஒய்ஃபும் இப்ப வந்துருவாங்க. அதை நினைச்சு பயந்துட்டு நிக்கிறேன். உன் வாயும் உன் உருட்டு. மச்சான், நீ தேடுறதும் பார்வையிலே தெரியுது. அதித்தி குட்டி, உங்க மிஸ் எங்க? என்ன மிஸ்? அதான்டா, அன்னைக்கு நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தாங்களே தியா, அவங்கதான். ஓ அவங்களா? அவங்க பெரிய மிஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பெரிய மிஸ்ஸா? அது யாரு? எங்க ஹெச்எம் மிஸ் தான் எங்களுக்கு பெரிய மிஸ். ஓ அப்படியா? சரி சரி. ஆமா அங்கிள். நீங்க எதுக்கு அவங்கள கேக்குறீங்க? சும்மா தாண்டா, அன்னைக்கு நம்ம கிட்ட ஜாலியா பேசினாங்கல்ல, அதான். ஆமா ஆமா. மிஸ் ரொம்ப நல்ல மிஸ். என்கிட்ட நல்லா பேசுவாங்க. அதித்தி குட்டி, மிஸ் என்ன பத்தி ஏதாவது உங்ககிட்ட கேட்டாங்களா? உங்களை பத்தி மிஸ் எதுக்கு கேட்கணும்? டேய் ரைட்ரா ரைட்டு. டேய் இல்லடா, அந்த பொண்ணுக்கு எப்படி நம்மள தெரிஞ்சிருக்கும்? என் பேர் எப்படி கரெக்டா சொல்லுச்சு? அதான் விசாரிச்சு பார்க்கலாமே கேட்டுட்டு இருக்கேன். ஓ, நீ அதுக்கு தான் விசாரிக்கிறியா? நான் கூட வேற எதுக்கோன்னு நினைச்சிட்டேன். டேய் நிறுத்துடா. அங்கிள் அங்க பாருங்க எங்க அப்பா வந்தாச்சு. நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வரேன். நீங்க இங்கே நில்லுங்க. உங்களை இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன். ஏய் அதித்தி குட்டி, ஏய். ஐயோ மச்சான், போயிட்டாடா. டேய் நம்மளும் இங்க இருந்து கிளம்பிடலாம். மச்சான், உன் அண்ணன் ஃபேமிலி தானே, அவங்க கிட்ட உன் முகத்தை காட்டுறதுல என்ன இருக்கு? டேய் இப்ப என் அண்ணனுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிய வந்துச்சுன்னா அவன் நேரா மகா கிட்ட தான் போவான். நேரடியா இந்த விஷயத்துல நம்ம இறங்க முடியாது. என் அம்மா அப்பாவை அவங்க எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிரும். சரி புரியுது மச்சான், எமோஷனல் ஆகாத. இங்க இருந்து முதல்ல கிளம்பலாம். எங்கடி இங்க யாரையுமே காணோம்? அஜய் அங்கிள் சொல்லிட்டே இருந்தேன். அட போமா, நான் உன்னை எவ்வளவு நேரம் கூப்பிட்டே இருந்தேன். சீக்கிரம் வா வான்னு. நீதான் இப்படி லேட் பண்ணிட்ட. குண்டம்மா. அடி யார பாத்துடி குண்டம்மா சொல்ற? ஆளு பரால. ஏய் அங்கிள், இங்க தான் நின்னுட்டு இருந்தாங்க தெரியுமா? உன்னை வா வான்னு சீக்கிரம் கூப்பிட்டேன். நீதான் உருண்டு உருண்டு மெதுவா நடந்து வந்து இப்படி லேட் பண்ணிட்ட. அதான் அப்படி சொன்னேன். அதுக்குன்னு குண்டம்மா சொல்லுவேன்? ஏய் விடுடி, கோவப்படாத. ஏங்க அவ என்ன பார்த்து குண்டம்மான்னு சொல்றா, நீங்க கோவப்படாதங்கறீங்க. அவள ரெண்டு அடி போடுங்க. மேடம், அவ குண்டம்மான்னு சொல்லல மேடம், குட் குட் அம்மான்னு சொல்லிருப்பா. ஆமா, நீங்க யாரு? ஆமா, இந்த ஸ்கூல்ல நான் எல்லா மேமையும் பாத்திருக்கேன். நீங்க புதுசா இருக்கீங்க. என்னது எல்லா மேமையும் பாத்திருக்கீங்களா? ஓ இப்பதான் புரியுது. அதித்தி கூப்பிடுற சாக்குல நீங்க எல்லா மேமையும் சைடு அடிக்க இங்க வரீங்க. ஐயோ பொண்டாட்டி அப்படி இல்லடி. வேற எப்படி? அப்புறம் எப்படி இங்க இருக்கிற எல்லா மிஸ்ஸையும் தெரியும்னு சொன்னீங்க? சரி சரி விடு பொண்டாட்டி, இதுக்கெல்லாம் கோச்சுக்கலாமா? வந்த விஷயத்தை கேட்டுட்டு கிளம்பலாம். சாரி மேம், நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என் பொண்டாட்டி கொஞ்சம் பொசிட்டிவ், அதான் இப்படி பேசிட்டு இருக்கா. சேச்சே, இதுல நான் தப்பா நினைக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? சரி மேம், நீங்க என்ன இந்த ஸ்கூலுக்கு புதுசா? இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்ல. யோ இதையா கேட்க வந்தோம்? வந்த விஷயம் என்னமோ அத மட்டும் பேசு. அந்த மேம் புதுசா இருந்தானே பழசா இருந்தா உனக்கு என்ன? என்னடி வந்ததுல இருந்து சூடா இப்படி கத்திக்கிட்டே இருக்க? கொஞ்சம் நார்மலா தான் இருறேன். ஏதோ அவ தெரியாம குண்டமான்னு சொல்லிட்டா, அதுக்கு இப்படி கோவப்பட்டு இருக்க? ஐயோ அந்த மேம் முன்னாடி அவ என்ன குண்டமான்னு சொன்னது மட்டும் இல்ல, நீ என்னடானா அவகிட்ட பல்ல பல்ல காட்டி பேசுற. எனக்கு பாக்குறதுக்கே கடுப்பாகுது. ஏய் அதுக்காக அவங்க கிட்ட நான் முறைச்சிட்டேவா பேச முடியும்? நம்ம அதித்தியோட டீச்சர், அந்த மரியாதையில பேசிட்டு இருக்கேன். ஏன் மரியாதை கொடுக்கணும்னா பல்ல பல்ல காட்டுமா? சும்மா நார்மலாவே வை போதும். ஏய் இப்படி கத்தாதடி, ஏதாவது தப்பா எடுத்துக்க போறாங்க. மேம் நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க, அவ கொஞ்சம் அப்படிதான். இட்ஸ் ஓகே சார், பார்த்தாலே தெரியுது. என்னது பார்த்தாலே தெரியுதா? ஏன் என்ன பார்த்தா லூஸ் மாதிரி இருக்கா? சேச்சே, நான் அப்படி சொல்ல வரல மேம். நீங்க சார் மேல ரொம்ப பொசிட்டிவா இருக்கீங்க, அத சொல்ல வந்தேன். சரி. ஆமா நீங்க என்ன இந்த ஸ்கூலுக்கு புதுசா? இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்ல. ஏங்க நம்ம ஹெச்எம் பார்த்து பேசிக்கலாம். இவங்க எதை பத்தி பேச வந்திருக்காங்க? ஒருவேளை அஜய் பத்தி ஏதாவது அதித்தி வீட்டுல போய் உளறி இருப்பாளோ? பிரியா, இவங்களை இப்ப நீதான் சமாளிச்சாகணும். சரி எதுக்காக வந்திருக்கீங்க? ஏதாவது கம்ப்ளைண்டா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஹெச்எம் பிஸியா இருக்காங்க. இல்ல மிஸ், நீங்களே ஸ்கூலுக்கு புதுசு, உங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்க ஹெச்எம் பார்த்து பேசிக்கிறோம்.
இல்ல இல்ல, நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. மேம் ரொம்ப பிஸியா இருக்காங்க, அதுக்காக தான் சொல்றேன். அதித்தி குட்டி, என்னாச்சுடா? ஏதாவது ப்ராப்ளமா? நோ மிஸ், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. இல்ல இல்ல, அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஒருத்தங்க இவளை அடிக்கடி பார்க்க வராங்க. அது யாருன்னு தான் தெரியல. நேம் அஜய் அஜய்னு சொல்லிட்டே இருக்கா. ஆல்ரெடி நாங்க டூருக்கு கொச்சின் போயிருந்தோம். அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணி வந்திருந்தாங்க. அதான் ஒரு டவுட்டுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். நீங்க வெளியாக்க யாரையும் குழந்தைய பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க மிஸ். ஏன்னா அவங்க யாருன்னு கூட தெரியல. இவ அவங்கள பத்தி அடிக்கடி பேசிட்டே இருக்கா. இவ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நல்ல விதமா தான் தெரியுது. இருந்தாலும் இந்த காலகட்டத்துல யாரையும் நம்ப முடியாதுல. அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஐயோ, அவரா சார்? அவர் வேற யாரும் இல்ல, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவர் தான். ஐயோ தியா, இப்படி உளறிட்ட. நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தது அடிச்சு விட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுனா பாத்துக்கலாம். எனக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவரா? மேம் ஆனா அவரு கொச்சின்ல அதிதியை காப்பாத்திருக்காரு. அட ஆமால, அஜயும் அதித்தியும் கொச்சின்ல வேற மீட் பண்ணிக்கிட்டாங்களா? இத மறந்துட்டோமே. இப்ப எப்படி சமாளிக்கிறது? என்ன மேம், நாங்க கேட்டுட்டே இருக்கோம், நீங்க பதில் சொல்லாம இருக்கீங்க. அவருக்கு கொச்சின்ல என்ன வேலை? அது அது வந்து அங்க அங்க ஹனிமூன் போயிருந்தோம். அப்பதான் அவர் அங்க தியாவை பார்த்தாரு. ஆனா உங்க ரெண்டு பேத்துக்கும் தான் கல்யாணமே ஆகலையே, அப்புறம் எப்படி ஹனிமூன்? லூசு, இன்னும் எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்க? அவன் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல தாலி கட்டாமே வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படி ஏதாவது இருக்குமா இருக்கும்? அட ஆமால. ஆமாதான், எடக்க மடக்கா கேள்வி கேட்காத. இப்போ ரிலாக்ஸ் ஆயிட்டியா? அஜய் இவங்க ஃபியான்ஸ் தான் போல. அதனாலதான் ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. நம்ம அதையும் இதையும் ராங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். இல்லங்க, இருந்தாலும் இந்த மேம் சொல்றதை என்னால முழுசா நம்ப முடியல. அது எப்படி? ஒரு டீச்சரா இருக்காங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே லிவிங் ரிலேஷன்ஷிப்ல தான் இருப்பாங்களா? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. இவங்க சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறாங்களா என்னமோ? ஹேய், நம்ம கிட்ட போய் சொல்லி என்ன ஆக போகுது? அவங்க இவ்வளவு ஓப்பனா சொல்றாங்க, அதை போய் கேட்டுக்கிட்டு. என்னாச்சு மேம், ஏதோ பேசிட்டே இருக்கீங்க? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல, சும்மாதான். அதித்தி யாரோ பார்க்க வராங்களேன்னு பயந்துட்டு இருந்தேன். உங்களோட ஃபியான்சி தானே சொல்றீங்க? சரி ஓகே. இருந்தாலும் மேம், என் பொண்ணு பத்திரமா பாத்துக்கோங்க. வேற ஒரு ஆள் பேசுறத எங்களால அலோவ் பண்ண முடியாது. ஐயோ மேம், அதான் நான் சொல்றேனே, நாங்க அங்க ஹனிமூன் வந்திருந்தோம். அப்பதான் அதித்தி பார்த்தோம். அண்ட் யதார்த்தமா இந்த ஸ்கூல்ல நான் வந்து ஜாயின் பண்ணேன். திரும்ப இங்கேயும் பார்க்கும்போது எனக்கு சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. நான் தான் அவர்கிட்ட சொல்லி அதித்திய பார்க்க வர சொன்னேன். ஓ அப்படியா? சரிங்க மேம், அப்படின்னா ஓகே. நீங்க பாத்துக்கோங்க. அதித்தி வா போலாம். ஓகேண்ணா. அப்பாடா, ஒரு வழியா சமாளிச்சாச்சு. இந்த அஜய எப்படி காப்பாற்ற வேண்டியதா இருக்கு? நம்ம பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுட்டோம். உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஃபலூடா குடிச்சாதான் அப்பா தொண்டைக்கு இதமா இருக்கு. ஏன் இருக்காது? ஆமா மகாக்கா, உங்களுக்கு இந்த ஃபலூடாலாம் பிடிக்காதா? மேடம் கொஞ்சம் வித்தியாசமான பிறவி. மழை பெய்யும் போது ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுவாங்க. ஏன் மகாக்கா, அது எப்படி மழை பெய்யும் போது ஐஸ் சாப்பிட தோணும்? அட நீ வேற, ஒரு தடவை ஆதி படம் பார்த்தேன். அதுல த்ரிஷா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா? அதை பார்த்துட்டு நானும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். அப்படியே பழகிருச்சு. ஓ அப்படி. இந்த மூவிஸ்லாம் பார்த்துதான் எல்லாரும் ரொம்ப கெட்டு போறோம். அந்தந்த நேரத்துல அதாவது சாப்பிட்றதில்ல. அவன் வெயிலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுவான். ஆனா நீங்களாம் கொஞ்சம் வினோத பிறவி. ஏன் மகாக்கா, என் அண்ணன் மேல இருக்கிற கோபம் உங்களுக்கு போயிருச்சா? என் அண்ணன் தப்பெல்லாம் பண்ணிருக்காதுக்கா. இப்ப எதுக்குடா அதெல்லாம்? அந்த பேச்செல்லாம் விடு. இப்போதைக்கு ஃபைடா சாப்பிட வந்திருக்கேன், அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. சரி சரி, ஓகே ஓகே. அண்ணே, இதே மாதிரி டெய்லி எங்களை வெளியே கூட்டிட்டு வாயே. சரி, நான் டெய்லியும் கூட்டிட்டு வரேன். அமௌண்ட் மட்டும் நீ பே பண்ணிரு. போடா கஞ்சம். அப்புறம் மகா, இந்த ஃபார்மை ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு ஒரு சைன் மட்டும் போட்டுரு. என்னது இது? என்கிட்ட எல்லாரும் சைன் வாங்கிட்டே இருக்கீங்க. சைனா? வேற யார் உங்ககிட்ட சைன் கேட்டா? ரெண்டும் கடலை போட ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நம்மள கண்டுக்காது. நமக்கு எப்பவுமே சோறு தான்ப்பா முக்கியம். நம்ம வந்த வேலையை பார்ப்போம். சொல்லு மகா, யார் உங்ககிட்ட சைன் கேட்டா? எங்க அம்மா தான் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல சைன் போடணும்னு சொன்னாங்க. இப்போ என்னடானா நீங்களே ஏதோ ஃபார்ம் காட்டி சைன் போட சொல்றீங்க. மகா, நான் ஒன்னு சொல்றேன், நீ கேட்கணும். முதல்ல என்னன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் கேட்கலாமா வேணாமான்னு முடிவு பண்றேன். உங்க அம்மா எதுல சைன் போட சொன்னாலும் கொஞ்ச நாளைக்கு நீ எதுலயும் சைன் பண்ணிராத. என்னடி, ஏன்லாம் கேட்க மாட்டியா? சரின்னு சொல்லிட்ட. எப்படியும் என் மேல உள்ள அக்கறையில தானே சொல்லுவீங்க. அதனாலதான். அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும்னு எனக்கும் தெரியும். தேங்க்ஸ் மகா, புரிஞ்சுக்கிட்டதுக்கு. உங்க அம்மா என்ன கொடுத்தாலும் நீ சைன் போடுறத. அப்புறம் இது வேற ஒன்றும் இல்லை, இது நல்லா படிச்சு பாரு. நீ நல்லாவே ஸ்கெட்ச் பண்ணுவல, அதான் ஒரு ஆஃபர் வந்திருக்கு. ஒரு ஆட் கம்பெனிக்கு நீ லோகோ ஸ்கெட்ச் பண்ணி கொடுக்கணும். ஏங்க என்ன சொல்றீங்க, நிஜமாவா? அடடே வாவ், சூப்பர் மகாக்கா, கங்க்ராச்சுலேஷன். ஏங்க நீங்க நிஜமாவா சொல்றீங்க? நீ ஸ்கெட்ச் பண்ணியிருந்தா உங்களுக்கு டாக்குமெண்ட்ல அனுப்பி வச்சிருந்தேன். அதை வச்சுதான் உனக்கு இந்த ஆஃபர் வந்திருக்கு.
ஏங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமா மகா, உனக்கு என்னதான் இன்ஜினியரிங் பிடிக்காதுனாலும் உன் பேரண்ட்ஸ்க்காக படிக்க ஆரம்பிச்சிட்ட. அதனால உன்னோட பேஷனை விடக்கூடாது. இது உன்னோட ஆர்ட் டேலண்ட்டுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சரா இருக்கும். தேங்க்ஸ் யுவன், ரொம்ப தேங்க்ஸ். இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் மெதுவா படிச்சு பார்த்து அதுக்கப்புறம் சைன் போடு. ஓகே மகாக்கா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஜாப் அமையுது. ஆமாடா, எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சரி சரி, அப்புறமா சந்தோஷப்பட்டுக்கலாம். சாப்பிடு. அண்ணே, நீ மகாக்காவை வீட்ல இறக்கி விட்டுரு, நான் அப்படியே கிளம்புறேன். ஏய் இரு இரு, எங்க கிளம்புற? இல்லண்ணே, நான் வந்ததே இது சாப்பிடுறதுக்காக இல்ல, என் ஃப்ரெண்டை பார்க்க தான். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொன்னா அம்மா விடாதுல, அதான் உங்ககிட்ட இந்த சாக்கு சொல்லிட்டு வந்தேன். நான் அங்க இருக்கேன், நீங்க 2 பேரும் வரும்போது அப்படியே என்ன பிக்கப் பண்ணிக்கோங்க. இல்ல இல்ல, நம்ம 3 பேரும் ஒன்னாவே போலாம். ஐயோ ப்ளீஸ்ண்ணே, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன். நான் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறேன். மகக்கா பாய். நினைச்சேன், அப்படியே ஓடிட்ட பாரு. ஆர்த்தி பாத்து போ. சரிண்ணே. என்னடி பாத்துட்டே இருக்க? சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா கிளம்பலாம். இல்ல இல்ல, கிளம்பலாம், எனக்கு போதும். சரி இரு, வந்துடுறேன். எங்க போறீங்க? அட இருடி வரேன். மேடம், வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா இல்ல க்ளீன் பண்ணிடலாமா? இல்ல இல்ல, அவ்வளவுதான், எடுத்துட்டு போங்க. ஏங்க போலாமா? போலாம். ஆனா இரு, பில் பே பண்ணிட்டு மட்டும் வந்துடுறேன். இன்னைக்கு என் செல்லக்குட்டி கோபப்படாம அழகாவே இல்ல. லைட்டா சீனி பார்க்கலாமா? ஐயோ மகா, என்னங்க என்னாச்சு? ஏய் என் பர்ஸ் காணோண்டி. ஆ, என்னது பர்ஸ் காணுமா? என்ன விளையாடுறீங்களா? ஏய் இதுல எதுக்கடி விளையாட போறேன்? நிஜமாவே பர்ஸ் காணோம். ஏங்க என்ன சொல்றீங்க? நல்லா தேடி பாருங்க. மகா பேசாம நீ பில் பே பண்ணிரு, நான் வீட்டுக்கு வந்ததும் கொடுத்துறேன். ஐயோ என்ன விளையாடுறியா? நான் பில் பே பண்ணணுமா? உன் கூட வர நம்பிக்கையில நான் 10 பைசா கூட எடுத்துட்டு வரல. ஐயோ அப்ப பில் பே பண்ணாம போனா 2 பேரும் உள்ள உட்காந்து மாவாட்ட வேண்டியதான். என்னது மாவாட்டணுமா? காஃபி ஷாப்ல எதுக்கு மாவாட்டணும்? ஓ ஆமால, மறந்துட்டேன். இந்த ஹோட்டல்லாம் சொல்லுவாங்கல்ல, அத ஞாபகம் வச்சுட்டு சொல்லிட்டேன். இது காஃபி ஷாப்ல. அப்போ நம்ம 2 பேரும் டேபிள் க்ளீன் பண்ண வேண்டியதான். ஏங்க இப்போ என்ன பண்றது? ஒண்ணு பண்ணலாமா? நீ இங்கே உட்காந்துரு, நான் வீட்ல போய் அமௌண்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னது? அதெல்லாம் என்னால முடியாது, எனக்கு பயமா இருக்கு. இல்ல மகா, நான் வர வரைக்கும் வேணா வேற ஏதாவது ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு. இல்ல இல்ல இல்ல, இதெல்லாம் முடியாது, நானும் உங்க கூடயே வரேன். ஏன் லூசு, பில் பே பண்ணாம ஓடிட்டா கட்டி வச்சு அடிப்பாங்கடி. அடிப்பாங்களா? என்ன யுவன், எனக்கு பயமா இருக்கு. யுவன், நீ எப்படியாவது பில் பே பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆர்த்தியாக இருந்தா, அவ கூட இருந்திருந்தா கூட கொஞ்சம் தைரியமா இருந்திருக்கும். நானும் இங்க இருக்க மாட்டேன். அட என்ன பொண்டாட்டி, நான் பர்ஸ் மறந்து வச்சுட்டேன் தானே சொல்றேன். இப்ப போய் எடுத்துட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் உட்காந்துரு. இரு. யுவன் யுவன் யூ. ஐயோ மகா, இதுவரைக்கும் இப்படிலாம் நீ அசிங்கப்பட்டதே இல்லையே. ஒருவேளை யுவன் திரும்ப வரலைனா இந்த ஆளை நம்பி வந்திருக்கவே கூடாது. என்ன மச்சான், சீரியஸ் திங்கிங் போல? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, சும்மா கேஸ் பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் அவ்வளவுதான். டேய் நீ என்ன திங்க் பண்றன்னு நான் கேட்கவே இல்லையே. நீயா கேஸ் பத்தி யோசிக்கிறேன்னு சொல்றத பார்த்தா நீ கேஸ் பத்தி மட்டும் யோசிக்கல, வேற என்னமோ யோசிச்சுட்டு இருக்க. ஏண்டா அந்த மிஸ் பாட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணுச்சு, ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னும் ஃபோனே காணோம். நான் அன்னைக்கே நினைச்சேன் அது ஒரு டுபாக்ஸ்னு. என்னது டுபாக்ஸா? அதான்டா ஃப்ராடு. ஓ பாரா. டேய் நீ இவ்ளோ திங்க் பண்றனா அந்த மலர் டீச்சரும் உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போலயே. என்னது மலர் டீச்சரா? அதான்டா, டீச்சர்னாலே மலர் தானே. மலரே நின்னே காணாதிருநாள். டேய் டேய் டேய், அவ்வளோ ஒருத்தலாம் இல்ல, கொஞ்சம் கியூட்டா அழகா தான் இருக்காங்க. மச்சான் உனக்கெல்லாம் இதுவே ஓவர். நம்மளே பேசாம அந்த பொண்ணுகிட்ட பேசி காதலிச்சு கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடலாமே. என்னது நம்மளா? நம்மன்னா நம்ம இல்ல மச்சான், நீதான். டேய் அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. இப்படியே செட் ஆகாதுன்னு சொல்லி சொல்லியே கடைசியில செட்டு பல்லு மாற்ற வயசுல நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நானே கடுப்புல இருக்க, நீ ஓவரா கலாய்ச்சிட்டு இருக்காத. ஆமா அந்த பொண்ணு கால் பண்றேன்னு சொன்னா இப்ப வரைக்கும் ஒரு ஃபோன் கால் கூட வரல. மச்சான் கன்ஃபார்ம். என்ன? அதான்டா, மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா வந்துச்சா, வந்தல்லோ வந்தல்லோ, மயிலிறகில் தாகம் வந்துச்சா வந்துச்சா, வந்தல்லோ வந்தல்லோ. ஏய் காதல் வரல, கத்திரிக்காவும் வரல, இங்க இருந்து ஒழுங்கா ஓடி போயிரு. ஏய் மச்சான் ஃபோன் வந்துருச்சுடா.
டே அஜய், அந்த பொண்ணு தாண்டா கால் பண்ணுது. ட்ரூ காலர்ல நேம் கூட தியான் தான் வருது. இரு, நான் அட்டன் பண்றேன். ஏய் இரு, அவசரப்படாத. அப்புறம் அவ ஃபோன் கால்காகவே காத்துட்டு இருக்கணும்னு நினைக்க போறா. அட போடா, உனக்கெல்லாம் காதல் வருதே பெருசு, இந்த பொண்ணு வேற அழகா இருக்கு, அப்படிலாம் விட முடியாது. டேடி இருமா, வேண்டாம்டா, கட் பண்ணு. அட இரு மச்சான். ஹலோ, இது அவர் வாய்ஸ் இல்லையே. ஹலோ. ஹாய் சிஸ்டர். ஓ, கார்த்திக் அண்ணாவா? ஏன் அவர் பேச மாட்டாரா? அவருக்கு வாய் இல்லையா என்ன? அவர்கிட்ட போன் கொடுங்க. இந்த புடி பேசு. ஹலோ. ஹலோ. ஹாய் அஜய். ஹலோ. டேய், என்ன ரெண்டு பேரும் ஹலோ ஹலோன்னு? ஹலோ ஹலோ ஹலோ, உன் பெயர் சொல்லவா, உன் காதலன் அல்லவா, ஐ லவ் யூ அப்படின்னு ஃபாஸ்டா போகிறத விட்டுட்டு ரெண்டு பேரும் ஹலோ ஹலோன்னு இருக்கீங்க. டேய், கொஞ்ச நேரம் வாய மூடா. சாரி மச்சான், யூ கண்டினியூ. என்ன மிஸ்டர், நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல. அது வந்து தியா. ஆமா, உங்களுக்கு என்ன எப்படி தெரியும்? என்ன கலாய்க்கிறீங்க தானே? இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்ல. மிஸ்டர் அஜய், நீங்க வேணா என்ன பார்க்காம இருக்கலாம், ஆனா நான் உங்களை பார்த்திருக்கேன். And நான் கேட்ட கேள்விக்கு பதிலே இன்னும் வரல. நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. அடப்பாவி, இவ்ளோ நேரம் அவ ஃபோன் பண்ணலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. டேய் சும்மா இருடா. சரி, இதுக்கு மேல நான் வாயவே திறக்க மாட்டேன். நீங்க பேசுங்க. தியா, நீங்க என்ன கேட்டீங்க? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. அதான் சார், உங்ககிட்ட கேட்டனே, ஐ லவ் யூ, டு யூ லவ் மீ? நாளை என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி, வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீ. ஹலோ, உங்களதான். என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்டேன். ஆமா, நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு நான் எப்படி நம்புறது? நான் தான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணனே. இல்ல, இப்பதான் நாங்க டிவில 1000 பிராங்க் பாக்குறோமே, மேபி அது மாதிரி கூட இருக்கலாம். என்னது பிராங்கா? யூ, மனசுல இருந்து எவ்வளவு அழகா உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன், பிராங்க்ங்கற? அதான், இவ்ளோ வயசாகியும் உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கிரேட் இன்சல்ட். மச்சான், ஒழுங்கா ஓகே சொல்லிரு, இல்லனா இவங்களே உன்னை கேவலப்படுத்திடுவாங்க. தியா, என்னை பத்தி நல்லா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா நீங்க லவ் பண்றத என்னால நம்ப முடியல. சோ ஐ நீட் அ டைம். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். மச்சான், ரெண்டும் ஒண்ணுதான்டா. ஓ, புரியுது. திடீர்னு ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணதும் எப்படா ஓகே சொல்றதுன்னு யோசிக்கிறீங்க. அண்ட் உங்களால நம்பவும் முடியல. சரி, ஒண்ணு பண்ணலாம். உங்களை நம்ப வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, பண்றேன். நான் என்ன சொன்னாலும் பண்ணுவீங்களா? என்ன சொன்னாலும்னா என்ன சொன்னாலும் பண்றேன். சரி, நீங்க உண்மையாவே என்ன லவ் பண்றதா இருந்தா ஒரு 15 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு வந்துருங்க. உங்களை எனக்கு மீட் பண்ணணும்னு தோணுது. அங்க வச்சு நான் என் பதில சொல்றேன். ஓ, இவ்வளவுதானா? இருங்க, உடனே வந்துடுறேன். போன் வைங்க. என்னடா, வரமாட்டான்னு நினைச்சா வரேன்னு சொல்லிட்டா. ஹலோ தியா. மச்சான், இந்நேரம் உங்க போனை கட் பண்ணிட்டு லைவ்ல வந்திருப்பாங்க. வா போலாம். டேய், இந்த கலவரத்துல எனக்கு இந்த காதல் தேவையா? மச்சான், கன்ஃபார்ம் தேவை. வா போலாம். இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வராம இருக்காரு. என்னாச்சுமா, ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க? இல்லண்ணா, பில் பே பண்ணணும். அவர் எடுக்க போயிருக்காரு. ஆல்ரெடி தம்பி பே பண்ணிருச்சுமா. என்ன, பே பண்ணிட்டாரா? அட ஆமாமா, வெளியே தான் நிக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு இவரை சும்மா விடக்கூடாது. என்னையும் சேர்ந்து பாத்துட்டீங்களா? வந்து வச்சுக்கிறேன். டெல்லி எல்லாம் தேடி தேடி உன்னை கண்டேனே,